உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். வெளியில இருந்து சில லேடிஸ் நம்ம வீட்டுக்குள்ள வந்து கறி பூசிட்டு போனதை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. நம்ம ஃபேமிலி எவ்வளவு பெரிய ஃபேமிலி, மதிப்பே இல்லாமக்கிட்டாங்க. நாங்க என்னமோ ரோட்ல உட்காந்து பிச்சை எடுக்கிற மாதிரி எங்களை ட்ரீட் பண்ணிட்டு போனாங்க. என் பொண்ணு அவங்க கண்ட மேனிக்கு திட்டினாங்க, வாய்க்கு வந்த மாதிரி பேசினாங்க, பல பேரை வச்சாங்க. அதுவும் லக்ஷ்மியால இந்த வீட்ல இவ்வளவு நடந்திருக்கு. நாங்க வேடிக்கை தான் பார்த்தோம். இது வரைக்கும் இந்த வீட்ல இது மாதிரி நடந்ததே இல்ல. என்ன காரணம்னே தெரியல. ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா இதெல்லாம் பார்க்கணும்னு என் தலையெழுத்து போல. அம்மா, இன்னும் நாமெல்லாம் என்னென்ன கஷ்டங்கள் அனுபவிக்கணுமோ தெரியல. மலிஷ்கா ரொம்ப பாவம். அவங்க கேட்டதுக்கு அவ பதில் தான் சொன்னா, ஆர்கியூ பண்ணா. அது ஒரு விஷயம் உனக்காக தான், உன் காதலுக்காக. அவ முகத்துல போய் கரிய பூசிட்டாங்களே. அவ பாவம் என்ன பண்ணுவா சொல்லு. அப்படியே உறைஞ்சு போய் நின்னுட்டா. இவ்வளவு நடந்தது இதுக்கெல்லாம் முழு காரணம் லக்ஷ்மி தான். அண்ட் சாரி டு சே பட் நீயும் தான் பொறுப்பாளி. இது உனக்கு கஷ்டமா தான் இருக்கும் ரிஷி, ஆனா இவ சொல்றது கரெக்ட் தான். நீ தான் இந்த வீட்ல லக்ஷ்மியை விட்டு வச்சிருக்க. நீ மதிக்கிற அளவுக்கு அவ தகுதியானவ கிடையாது. நம்ம கால்ல போட வேண்டிய செருப்பை தூக்கி தலையில வச்சுக்கிட்டு ஆடுற. நீ நினைக்கிற மாதிரி அவ ஒண்ணு நல்லவ கிடையாது ரிஷி. அண்ணா ப்ளீஸ் நீ ஏதாவது பண்ணு. அம்மா உன்கிட்ட இன்னும் முழுசா சொல்லல. என்ன நம்ப அம்மா இல்ல, உன்னை ஹர்ட் பண்ண விரும்பல. வந்துட்டு போன அந்த லேடிஸ் அம்மாவையே கண்ண பின்னமா திட்டிட்டு போனாங்க. எல்லாரும் முன்னாடியே கேவலப்படுத்தினாங்க. இப்ப நீ தான் ஏதாவது பண்ணணும். சோ ப்ளீஸ் ஏதாவது பண்ணு. லக்ஷ்மி! 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 லக்ஷ்மி கிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்றதுல எந்த பிரயோஜனமும் இல்ல ரிஷி. நீ இப்ப மலிஷ்காவை சமாதானப்படுத்துறது தான் முக்கியம். அவகிட்ட போ. லக்ஷ்மியை என்ன பண்ணணுங்கிறத அப்புறம் பேசிக்கலாம். மலிஷ்கா! மலிஷ்கா, கதவு தர. மலிஷ்கா! மலிஷ்கா! மலிஷ்கா, ட்ரஸ்ட் மீ. நான் உன் கூட தான் நிப்பேன். உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். ப்ளீஸ் ஓபன் தி டோர். நான் சத்தியமா சொல்றேன், டோரை உடைச்சிடுவா. மலிஷ்கா ப்ளீஸ். மலிஷ்கா, ஓபன் தி டோர். மலிஷ்கா! மலிஷ்கா, வெயிட். Malishka! Stop! மலிஷ்கா, வாங்க மாம், உடனே இங்க இருந்து கிளம்புங்க. மலிஷ்கா! மலிஷ்கா, மலிஷ்கா ப்ளீஸ். மலிஷ்கா, மலிஷ்கா பேசலாம். நில்லு. மலிஷ்கா! மலிஷ்கா நில்லு. மலிஷ்கா! மலிஷ்கா! நீ இதுக்கு தான் ஆசைப்பட்ட? முடிஞ்சதா? இப்ப சந்தோஷமா? என்ன பாரு லக்ஷ்மி, லக்ஷ்மி என்ன பாரு, என்ன பாரு. நான் சந்தோஷமா இல்ல. நிஜமா சந்தோஷமா இல்ல. நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட லக்ஷ்மி. நீ ரொம்ப ரொம்ப கெட்டவ. நீ இந்த அளவுக்கு மோசமா இருப்பன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. இன்ஃபேக்ட் நான் நினைச்சதை விட நீ இன்னும் ரொம்ப மோசமா இருக்க. இந்த அளவுக்கு கீழே இறங்கிட்டியா? இல்ல லக்ஷ்மி, வாய மூடு. என்னைக்கு எதுவும் பேசாத, இல்லனா நான் ஊ லெவலுக்கு வந்துருவேன். எதுக்கு இதெல்லாம் பண்ண? ஏன் இப்படிலாம் பண்ண? மலிஷ்காவை பழி வாங்கணும்னு நினைச்சியா? அவளை அவமானப்படுத்த பாத்தியா? லக்ஷ்மி, நீ என்ன பண்ணிருக்கன்னு உனக்கே தெரியல. நீ மலிஷ்காவை மட்டும் இல்ல, நீ என்னையும் என் குடும்பத்தையும் சேர்த்து அவமானப்படுத்திருக்க. மலிஷ்கா முகத்துல மட்டும் நீ கரிய பூசல, எல்லார் முகத்திலும் சேர்த்து நீ கரிய பூசிருக்க. நீ பண்ண இந்த காரியத்துக்காக நான் உன்னை என்னைக்கு மன்னிக்க மாட்டேன். இது வரைக்கும் இப்படி என்கிட்ட பண்ண நான் பொறுத்துக்கிட்டு இருந்தேன், இக்னோர் பண்ண. ஆனா இப்ப என் குடும்பத்தை அட்டாக் பண்ணிருக்க. இந்த மோசமான காரியத்துக்காக உனக்கு நான் பதிலடி கொடுக்கதான் போறேன் லக்ஷ்மி. நியூஸ் பேப்பர்ஸ்க்கெல்லாம் நியூஸ கொடுத்தது நீதானே? இல்ல மாமா, அதை இவ பண்ணலன்னா. ஆமா, இவதான் பண்ணிருக்கா. என்ன பார்த்தா முட்டாள் மாதிரி தெரியுதா? எனக்கு தெரியாதா? எனக்கு எதுவும் புரியாதா என்ன? எனக்கு எல்லாம் தெரியும்.
இதெல்லாம் லக்ஷ்மி தான் பண்ணிருக்கா. அந்த விமன் அசோசியேஷன் அவங்க ஏன் வந்தாங்க? அவங்க யாரும் அந்த நியூஸ படிச்சுட்டுலாம் நேரம் இங்க வரல. அவங்களையும் இந்த லக்ஷ்மி தான் கூட்டு வந்திருக்கா. என்ன நீ என் மொத்த குடும்பத்தோட மானத்தையும் வாங்க நினைச்சிருக்க. எங்க எல்லாரையும் மட்டமா காட்ட நினைச்சிருக்க. என்ன நீ மட்டும் தலை நிமிர்ந்து நடக்கணும், நாங்க தலை குனிஞ்சு நடக்கணும். எங்க குடும்பத்தை பழி வாங்க நினைச்சல, வாங்கிட்டல, சந்தோஷமா? ஐ ஸ்வேர் லக்ஷ்மி, நீ இப்படி இருப்பன்னு கனவுல கூட நான் நினைச்சு பார்க்கல. என்னைக்கு நான் உன்னை முதல்ல சந்திச்சனோ அதை நினைச்சு நான் வெட்கப்படுறேன். என்னைக்கு நான் உன்னை கல்யாணம் பண்ணனோ அதை நினைச்சு நான் வெட்கப்படுறேன். என்ன நினைச்சே வெட்கப்படுறேன். அளவுக்கு அதிகமா நான் உன்னை நம்புறேன். இன்னைக்கு வரைக்கும் நான் உன்னை நம்பிட்டு இருந்தேன். யாரு என்ன சொன்னாலும் லக்ஷ்மி அந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டான்னு நம்பிட்டு இருந்தேன். லக்ஷ்மி அப்படிப்பட்டவ இல்லைன்னு நம்புனேன். நீ இந்த நியூஸ மீடியாவுக்கு கொடுத்திருக்க மாட்டேன்னு நினைச்சேன். நீதான் எல்லாத்தையும் பண்ண. நீதான் எல்லாத்துக்கும் காரணம். நீதான் இந்த நியூஸ மீடியாக்காரங்களுக்கு கொடுத்திருக்க. என் குடும்பத்தோட மானத்தையும் நீ வாங்கிட்டல. சரி, பரவாயில்ல. நான் யாருன்னு காட்டுறேன். என்னால என்ன பண்ண முடியும்னு காட்டுறேன். நீ கனவுல கூட நினைச்சு பார்க்காத விஷயத்தை உன் கண்ணு முன்னாடி நடத்தி காட்டுமா லட்சுமி. இன்னைக்கு வரைக்கும் கூட நல்ல விதமா இருந்தேன். உன் கூட நான் நல்லா தான் பிஹேவ் பண்ணேன். ஆனா இதுக்கப்புறம் இல்ல. உன் தகுதியை நான் உனக்கு காட்டிய தருவேன். நான் காட்டுறேன். உன்னோட தரத்தை காட்டுறேன். நான் மலிஷ்காவோட வீட்டுக்கு போறேன். மலிஷ்கா, அவளை பத்தி நீயே பிரஸ்ல பேசிட்ட. அவ உங்க 2 பேர் வாழ்க்கையிலயும் குறுக்க வந்த ஒரு பொண்ணு, சக்காலத்தின்லாம் சொல்லிட்ட. மக்கள் மத்தியில அது பயங்கரமா பரவிடுச்சு. அவ யாருன்னு உனக்கு தெரியுமா? ஒரு பணக்கார தந்தைக்கு பிறந்த பொண்ணு. அவளோட அப்பன் யார் தெரியுமா? இந்த உலகத்திலேயே தலை சிறந்த பிசினஸ் மேன். அவங்க கிட்ட பணம் கோடி கோடியா கொட்டி கிடக்குது. ஆனா நீ நினைச்ச மாதிரி அந்த பணத்து மேலெல்லாம் ஆசைப்பட்டு நாங்க ரிஷிய மலிஷ்காவுக்கு கட்டி கொடுக்க விரும்பல. பணம் தேவையில்லை, அது அவசியமே இல்லை. லக்ஷ்மி, எந்த கௌரவத்தை நான் இதுவரைக்கும் காப்பாத்தி வச்சனோ அதை இன்னைக்கு நீ காத்துல பறக்க விட்டுட்ட. நீ செஞ்ச இந்த காரியத்தால நான் எந்த புள்ளியில ஆரம்பிச்சனோ அதே புள்ளியில வந்து நிக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. அப்பா, நான் போராடி இருப்பேன். உனக்காக கடைசி வரைக்கும் போராடி இருப்பேன். நீ உண்மையா அவனை லவ் பண்ணி இருக்கணும். நீ அவன் மேல வச்சிருக்கிற அன்பு தூய்மையான அன்பா இருக்கணும். என் பையன் ரிஷி இருக்கானே, அவன் ரொம்ப நல்லவன், நேர்மையானவன். தூய்மையான அன்பு கிடைக்காதான்னு ஏங்கிட்டு இருந்த அவனை நீ என்ன பண்ண? அணுவணுவா சித்திரவதை பண்ண, வேற எதுவும் பண்ணல. நீங்க இப்ப வந்து இதெல்லாம் பேசுறீங்களா? யார்கிட்ட பேசுறீங்கன்னு யோசிச்சு பேசுங்க. இனி பேசி பிரயோஜனம் இல்ல. நம்ம கௌரவத்தை மொத்தமா மண்ணுல போட்டு புதைச்சிட்டான். அழறியா? அது எப்படி இவ்ளோ இயல்பா உன்னால இப்படி நடிக்க முடியுதுன்னு தெரியல. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.